ஹாய் காய்ஸ், இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஜிஆர்டிக்கு வந்திருக்கோம். என் பையனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 வயசு ஆக போகுது. ஸோ அவனுக்கு கையில் வந்து பிரேஸ்லெட்டு இல்லைனா அட்ஜஸ்ட் பண்ணுற டைப்பு அப்படி வாங்கலாம் அப்படின்னு வந்திருந்தோம். பேபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணுற டைப் வந்து இல்லை, கையில் போடுறதுக்கு இந்த மாதிரி பிரேஸ்லெட் தான் வந்து வச்சுருக்காங்க. அதுவுமே கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, நிறைய கலெக்ஷனும் இல்லை. நாங்கள் ஆடி மாதம் கடைசி முடிய போகுது அப்படின்னா அன்றைக்கி தான் வந்து நாங்கள் போயிருந்தோம். பட் ஜென்ஸுக்கு வந்து கொஞ்சம் நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. பேபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ஷன் வந்து அவ்வளோக்கா இல்லை. ஜென்ஸ் பிரேஸ்லெட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரியவங்களுக்கு அப்படின்னா கொஞ்சம் வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் ரிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் ரிங்லேயே வந்து கப்பிள்ஸ் ரிங்லாம் வந்து வச்சுருக்காங்க. அதுவுமே வந்து ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 500 600 அதுக்குள்ளேயே வந்து இருக்குது. ஸோ வெயிட் பேஸ் பண்ணி அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அது சில்வர் ரேட்டுக்கு வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க, பீஸ் ரேட் தான் வந்து போடுறாங்க. இப்போ நம்ம வாங்குறதுமே பார்த்தீங்க அப்படின்னா பிரேஸ்லெட்டு, தோடு, அப்புறம் ரிங்கு எல்லாமே வந்து 92.5 வந்து வச்சுருக்காங்க. 18 டச் கேரட்டில் பார்த்திங்க அப்படின்னா கொலுசும் அருணாக்குடி மட்டும் தான் வச்சுருக்காங்க. அது மட்டும்தான் வந்து 18 டச் வந்து கிடைக்கும். அது வந்து சில்வர் ரேட்டுக்கு வந்து தருவாங்க. சில்வர் ரேட்டு 127 இருக்குது அப்படின்னா அது 127 ரூபாய்க்கு வந்து தருவாங்க. மற்றபடி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பீஸ் ரேட் தான் வந்து போடுறாங்க. 92.5 ஃபுல்லாகவே வந்து பீஸ் ரேட் தான். பூஜை பொருட்கள், சாமி ஐட்டம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து 92.5. இப்போ அவங்க எடுத்து வைக்கிறது எல்லாமே வந்து 92.5. பட் பிரேஸ்லெட் வந்து 18 டச்லேயுமே இருக்குது. ஆனால் கோல்டு சில்வர் ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 127 × 10 கிராம் அந்த மாதிரி வந்து போட்டு கொடுத்துருவாங்க. இது வந்து நமக்கு எவ்வளோ போடுறாங்க அப்படின்னு தெரியாது, ஏன்னா பீஸ் ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ ஏன் 18 கேரட்டில் வந்து சில்வர் வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்போ வந்து அவங்க சொன்னாங்க கஸ்டமர் வந்து கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அது வந்து லைஃப் வரமாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே வந்து 92.5 வந்து கொண்டு வந்துட்டோம் மேம் அப்படின்றத மென்ஷன் பண்ணாங்க. அதனால் ஓகே, நம்மளும் வந்து 92.5 எடுக்கிறது தான் வந்து நமக்கு ரீசேல் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். இதே 18 கேரட்னா பார்த்தீங்க அப்படின்னா ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதே 92.5னால நமக்கு பீஸ் ரேட் போடுறனால கொஞ்சம் ரேட்டு கூடையாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ரீசேல் வந்து நமக்கு 18 டச்சோட இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு போகும். அதனால் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கும் போது 92.5 வந்து வாங்குங்க, ஏன்னா அதோட லைஃப்மே வந்து வரும். 18 கேரட் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து பிஞ்சிரும். பட் 92.5 பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து பிய்யாது, லைஃப் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும். நான் வந்து என்ன பிரேஸ்லெட் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடிச்செடி சேனலில் வந்து ஃபுல் வீடியோ வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அந்த கடா பேங்கிளும் வாங்கலாம், இந்த பிரேஸ்லெட்டும் வந்து வாங்கலாம். இந்த சின்ன பிள்ளைங்களுக்குன்னு பார்க்கும்போது கம்மியாக வந்து வச்சுருக்காங்க. அதுவும் ஆடியில் வந்து எல்லாருமே சில்வர் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் கலெக்ஷன் இப்போ இல்லை, இனிமேல் தான் மேம் கலெக்ஷன் வரும் அப்படின்றத மென்ஷன் பண்ணாங்க. ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க.